ஷவரை க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க. ரெகுலராக ஷவர் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்க தண்ணி வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகிட்டே இருக்கும். நம்ம தண்ணி வேறு ஹாட் வாட்டரா, ஸோ நல்லா உப்பு பிடிச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ அதை தான் க்ளீன் பண்ணலான்னு இன்றைக்கி டிசைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஷவருக்கு வர மெட்டல் பாட்டும் நல்லா துருப்பிடிச்சிருக்கு, அதையும் க்ளீன் பண்ணணும். வாங்க ஃபஸ்ட்டு ஷவரை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரொட்டேட் பண்ணாலே ஈஸியாக கையில் கலந்து வந்துடும். அதை இந்த பக்கெட்டில் போட்டு தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஆனால் இந்த பக்கெட்டே பாருங்கள் எவ்வளோ சால்ட்டு பிடிச்சி போயிருக்குன்னு. ஸோ இந்த ஷவரோட எண்டு பார்ட் இருக்குல்ல, இதில் வாஷர்லாம் இருக்கும், இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. தொலைச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரி வாங்க க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து வினிகர் தான் யூஸ் பண்ண போகிறேன். வினிகரை வந்து தேவையான அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. இது வந்து அதில் இருக்க சால்ட்ஸோட ரியாக்ட் ஆகி லூஸ் பண்ணி விட்டுரும். நம்ம அப்புறமா தேய்ச்சி ஈஸியாக எடுத்துடலாம். அது 1 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஷவர் பைப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். WD-40 ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா அடிச்சு விட்ருங்க. அது வந்து துருவை நல்லா லூஸ் ஆக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி ஈஸியாக எடுத்துடலாம். இதுவும் ஒரு 1 hour ஊற வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு துடைக்க ஆரம்பித்தேன். WD-40 ஸ்ப்ரே அடித்தனால அந்த ரஸ்ட்டு வந்து நல்லா லூஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி க்ரீஸ் மாதிரி ஆகிடுச்சு. அது வந்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்க தேய்க்க நல்லா வந்தது, பட் அந்தளவுக்கு வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த சாண்ட் பேப்பர் இருக்கும்ல, நல்லா ஹார்டான ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதை வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரிசல்ட்டு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ அதை கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கழுவுனதுக்கப்புறம் பாருங்களேன் நல்லாவே நீட்டாக இருக்குது. இதை நம்ம ஆரம்பத்திலே பண்ணியிருக்கணும். இவ்வளோ நாள் விட்டது தப்பாக போச்சு. அது ரெஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது பாருங்கள் அந்தந்த ஸ்பாட்டில். இப்போ நம்ம ஷவரோட எண்டு பார்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த சால்ட் அதில் தெரியுது, பட் தேய்ச்சா கையோடு வந்துடுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹார்டாக பிடிச்சிருந்தது, இப்போ வந்து நல்லா லூஸ் ஆகிடுச்சு. கையில் தேய்ச்சாலே நல்லா வந்துடுச்சு. ஆனால் இது உள்ளேயும் சால்ட் இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ஒரு குச்சி வச்சு கொஞ்சம் நேரம் குத்தி பார்த்தேன், ஆனால் அந்தளவுக்கு வரல. பக்கெட்டில் இருக்க சால்ட்டும் வினிகர் இருந்த ஏரியா வரைக்கும் நல்லா ஊறி லூஸ் ஆகிடுச்சு. கையால் தேய்ச்சாலே வந்துடுச்சு பாருங்களேன். பட் வினிகர் படாத இடத்துலலாம் தேய்ச்சா வரலை. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ப்ரெஷ்ஷை வச்சு அந்த ஷவரோட எண்டு பார்ட் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஷவரில் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் நானும் அதை ஆன் பண்ணால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருது, ஆனால் அந்தளவுக்கு ப்ரெஷராக வரல. இவ்வளோ நாள் சால்ட் அடைச்சனால நல்ல ப்ரெஷர் வந்தது. இப்போ அந்த அடப்பெல்லாம் ஃப்ரீயானனால தண்ணி நிறைய ஃப்ளோ தான் ஆகுது. எனிவே அது நல்லா க்ளீன் ஆச்சு, அது போதும் நமக்கு. அப்புறமா லாஸ்ட்டாக WD-40 வச்சு அந்த மெட்டல் பார்ட்லலாம் தேய்ச்சி விட்டுட்டேன். இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபில்மாக ஆக்ட் ஆகும், திரும்ப ரஸ்ட்டும் ஆகாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.